சிம்மராசி நேயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சனியோட தாக்கம் இருக்குது. ரெண்டாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்மத்திலே கேது இருக்குது. ஆமாங்க, ராசியில் கேது இருக்கனால ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்து தான் இருப்பார் கேது. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சரி, சார் நான் கரெக்டாக தான் சார் போயிருந்தேன் வண்டியில், அம்மா ஒன் வேல நினைச்சிட்டான் சார், பார்த்தீங்கன்னா என் மேலே தப்புன்றாங்க, நான் வேகமாக போனலாம் தான் வந்துருந்தாங்க, நான் இத்தனைக்கும் பொறுமையாக 30 தான் போயிட்டுருக்கேன், அம்மா 60 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து நடிச்சா, இத்தனைக்கும் ஒன் வே, நான் கரெக்டாக தான் சார் போயிட்டுருக்கேன். ரெண்டாவது குறிப்பாக இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சூரியனும் ராசிக்குள்ளே வந்துட்டார். ஸோ சூரியன் கேது இன்னும் கொஞ்ச நேரத்தில் புதனும் வந்துடுவார். அப்படிங்கும் போது அந்த புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவார். இருந்தாலும் சிம்மராசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேலைக்கு போகிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு ப்ராஃபிட் அடைகிறாங்களா பிஸ்னஸில், வேலையில் ஒரு ஃபுல்ஃபில் அமைதா இல்லை. ஏன்னா சனியோட தாக்கம். நீங்கள் என்னதான் மாடாக உழைச்சாலும் சரி, ஓடா தேர்ந்தாலும் சரி, ஆஃபீஸ்க்குன்ட்டு உங்களுக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்காது. சார் எனக்கு ப்ரொமோஷன் வர வேண்டியது சார், நான் சொல்லி கொடுத்து இந்த பையனை ட்ரெயின் பண்ணேன் சார், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் நீங்கள் அவனுக்கு கொடுத்துறாங்க, நான் சொல்லி கொடுத்தா நான் அப்படி தான் சார் உட்காந்துருக்கேன், எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனும் வரல, இன்க்ரிமெண்ட்டும் வரல, ஆனால் எல்லா வேலையும் நான் தான் ஆஃபீஸில் இழுத்து போட்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. புரியுது, பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், நல்லா பிஸ்னஸ் போகுது, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வர வேண்டிய காசு அப்படின்னு நின்று போயிடுது. நம்ம பிஸ்னஸ்க்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, அது யாரை நம்பி பண்ணுறது தெரியல. ஒருத்தர் நல்லா பேசுகிறாங்க, நம்மளை நம்பி பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா மோசம் பண்ணிட்டு போயிடுறாங்க, கடைசியில் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்றவங்களா கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கான தீர்வு தான் இது. என்ன சார் சொல்கிறீங்க, நான் நிறைய கோயிலெலாம் போயிட்டேன், பரிகாரம்லாம் பண்ணிட்டேன், எந்த தீர்வும் நடக்கலை, இப்போ நீங்கள் புதுசாக தீர்வுன்றீங்க. கவலைப்படாதீங்க சார், இது பரிகாரம் மாதிரிலாம் கிடையாது சார், செலவே இல்லை, சிம்பிள். நீங்கள் பக்கத்தில் இருக்க சித்தர்கள் ஜீவசமாதிக்கு போங்க. நீங்கள் எந்த ஊர் எந்த ஏரியா அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. உங்கள் ஊரில் எந்த ஜீவசமாதி உங்கள் நியர்பையில் இருக்கோ அந்த ஜீவசமாதி போய் உட்காருங்க, 1 மணி நேரம் உட்காருங்க. அங்கே உட்காரும் போது தான் உங்களுக்கான விஷயம் பிடிப்படும். ஏன்னா நீங்கள் சிம்மராசிலாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல் இருக்குங்க. ஏன்னா சனியோட தாக்கம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க என்னதான் காசு சம்பாரிச்சாலும் சரி, அந்த காசு கையில் நிற்காது. ஏதாவது ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காசு செலவாயிருந்தா இருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எலும்பு சம்பந்தம் பிரச்சனை இருக்கும் சிம்மராசியில் இருக்கவங்க. ஸோ அப்படின்னும் போது நான் நிறைய மருந்து எடுத்துறேன் சார், நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டேன், இருந்தாலும் அந்த பிரச்சனை சரியாக மாட்டுது, அதுக்கு இப்போ தீர்வே இல்லையா? சில ஜோதிடர்லாம் பார்த்து அவங்க பரிகாரம்லாம் சொன்னாங்க, அந்த பரிகாரமும் பண்ணிட்டேன், இந்த பரிகாரம் பண்ணி செலவுதாச்சே தவிர இந்த பிரச்சனை தீரலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் சித்தர்கள் ஜீவசமாதிக்கு உட்காருங்க. அங்கே உட்காரும் போது உங்களுக்கான விஷயம் புரியும். இன்னும் நீங்கள் கேட்பீங்க, சார் நான் எந்த சித்தரை போய் வணங்கினா என்னோட பிரச்சனை தீரும் அப்படின்னும் போது உங்கள் ஜாதகத்தை பார்க்கும் போது தான் நீங்கள் எந்த சித்தரை வழி பண்ணணும், எந்த ஜீவசமாதிக்கு எப்போ போகணும் அப்படின்ற விஷயம் அது உணர்த்தும். ஏன்னு சொல்ல போனாங்களேன், இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி கட்டம் இருக்காது. ஏன்னா உங்கள் பொதுவாக நீங்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க இல்லை, உங்கள் நியர்பையில் உங்கள் ஊரில் இருக்க ஜீவசமாதிக்கு போனால் உங்களுக்கான உணர்தல் கிடைக்கும். ஏன்னா ஜீவசமாதி, ஓ இந்த இடம் இப்படி தான் இருக்குமா, நீங்கள் நிறைய கோயிலெலாம் போயிருப்பீங்க, அந்த கோயிலில் இருக்க ஆற்றல் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் சித்தர்கள் ஜீவசமாதி போகும்போது அங்கே இருக்க அந்த அனுபவம் இருக்குல்ல, அந்த ஆற்றல் இருக்குல்ல, அந்த வைப்ரேஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் புதுசாக உணர்வீங்க. அந்த உணர்தல் தான் விஷயமே. ஒன்ஸ் நீங்கள் அதை உணர்ந்துட்டீங்கன்னா போதும், உங்கள் ஆன்மா சும்மா இருக்காது, அடுத்தடுத்த விஷயத்த தூண்டும் உங்களை. நீ இதை போய் பாரு, இதை செய், இதை பண்ணு, அந்த ஆன்மா உங்களை வழி நடத்தும். ஸோ அப்படின்னும் போது ஜாதகம் பார்க்கும்போது நீங்கள் இந்த ஜீவசமாதிக்கு போனால் இந்த சித்தரை நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படின்னும் போது அந்த ஜாதகம் பார்க்கும்போது தெரியும். அப்படி இல்லை சார், எனக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்க ஜீவசமாதிக்கு போயிட்டு வாங்க, சரியாகவும் சொல்கிறீங்களா, எந்த ஜீவசமாதிக்கு போனால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த ஜீவசமாதிக்கு போகணுன்றதை. ஏன் சொல்கிறேன்னு வைங்களேன், சிம்மராசியில் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாவங்க, அவங்களாம் தன்னை ஒரு ராஜாவும் நினச்சிப்பாங்க. சார் நான் நிறைய பேருக்கு ஐடியாலாம் சொல்லியிருக்கேன், நான் சொல்லி இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நடக்க மாட்டுது, நான் என்னதான் சொல்ல கேட்க மாட்டுறாங்க, வீட்டில் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும். ஆனால் என்கிட்ட 3ஆம் மனுஷன் அட்வைஸ் வாங்கிட்டு போகிறான், இன்றைக்கி அவன் அந்த பிஸ்னஸாக பண்ணுறான், பெரிய ஆளாயிடுறான், ஆனால் எனக்கு ஒரு நல்லது எப்போ நடக்கும் அப்படின்றவங்களுக்கு தான் சித்தர்கள் ஜீவசமாதி போங்க, வாழ்க்கை கண்டிப்பாக மாறுங்க.